வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ் தான். இயற்கையில் கொட்டி கிடக்கும் மூணாறு தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் ஜேர்னியுமே நம்ம மூணாரில் எங்கெங்கே ட்ராவல் பண்ணோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து செகண்ட் டே ட்ரிப்பு மாங்குளத்தில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் டே வந்து மூணாறு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பினோம். ஸோ இது மாங்குளத்தில் நாங்கள் அந்த ஸ்டேக்கு பேக் சைடில் உள்ள வியூ தான் இது ஏர்லி மார்னிங். ஸோ நாங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு மவுண்ட் டாப்பில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே மாங்குளம் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் மாங்குளம் வீடியோ பார்க்கலன்னா அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் மாங்குளத்துலேருந்து எல்லாருமே மூணாறு ரெடி ஆகிட்டோம். யாஷ் வந்து எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டு. ஸோ அதனால் எல்லோரையும் திரும்பியும் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாங்குளத்துக்கு ஒரு டாடா பாய் சொல்லிவிட்டு நம்ம பிரதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். இங்கே அதாவது மாங்குளத்துலேயே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம பிரதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து மூணாறு நோக்கி ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த மூணாறு போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரிபரா ஃபால்ஸுக்கு நேற்றே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வழியில் தான் வந்து மூணாறு போகணும். நீங்கள் மூணாறுலேருந்து மாங்குளம் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு விரிபரா ஃபால்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மாங்குளம் வந்துடலாம். ஏன்னா வந்து மூணாறு போகிற வழியில் தான் இந்த விரிபரா ஃபால்ஸ் வரும். ஸோ விரிபரா ஃபால்ஸு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மாங்குளம் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டீ எஸ்டேட்டு, இது வந்து ஃபுல்லாகவே லக்ஷ்மி டீ எஸ்டேட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த டீ எஸ்டேட்டு ஃபுல்லாகவே வியூ வேறு லெவலில் இருந்தது. அது வேலை இந்த இந்த மிஸ்ட் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இந்த ஒரு மரம் ஆரஞ்சு கலர் பூ போட்டுக்கிட்டு இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. ஃபுல்லாத்தையுமே அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த ட்ராவலை மூணாறு நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்ட்டும் எக்கச்சக்கமாக இருந்தது. அதுவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த மிஸ்ட்டுக்கு நடுவில் போகிறது, அப்படியே மேகத்தை கிழிச்சிட்டு போகிறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெதரும் செம்ம ஜில்லுன்னு இருந்ததா. ஸோ அப்படியே எல்லாத்தையுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். இது போகிற வழி ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே வண்டியில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இது ஒரு இடத்துல வந்து டீ கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீ இலையை கட் பண்ணி அப்படியே டிராக்டரில் போட்டு அந்த எஸ்டேட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அது நடந்துகிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதை அப்படியே பார்த்துட்டு வண்டியில் இருந்து தான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஓல்டு மூணாறு நாங்கள் என்ட்ரானோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி மாதிரி தான் இருந்தது. சென்னை சிட்டியில் இருக்கிற மாதிரியே நிறையா பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் ரெசார்ட் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ திரும்ப சென்னைக்கு எதுவும் வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை தாண்டினோடனே இதை மூணாறு அது சிட்டியை தாண்டினோடனே நெக்ஸ்ட் வந்தது பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இது இந்த ரோஸ் கார்டன் வந்து அது ரைட் சைடில் இருந்தது, நான் வந்து லெஃப்ட் சைடில் இருந்ததுனால அதை மட்டும் கவர் பண்ணேன். ஸோ அப்படியே மூணாரை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்தோன்னா பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே டோட்டல் டீம் இதை பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய பேர் கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த அந்த டீ இலையை ஆயிர மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நிறையா ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் இங்கே இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அப்படியே வண்டியிலேருந்தே ஃபுல் வியூவையும் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ அந்த வியூஸ்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேர்லலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெதருமே அதுக்கு தகுந்த மாதிரி செம்ம சூப்பராக இருந்ததுனால பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம். அண்ட் ஃபுல்லாகவே இதை க்ராஸ் பண்ணி இந்த டீ எஸ்டேட்டை க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும் செம்ம எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு இன்னொரு வியூ பாயிண்ட்ஸு இம்மிடியேட்டாக வந்தது. இந்த வியூ பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரிலாம் குதிரை மேலே சவாரி போகிறது இதெல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி நிறையா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு இப்போ இங்கேயும் நாங்கள் ஜஸ்ட் அப்படியே வண்டியிலே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம யானையை நோக்கி போகலாம், அதாவது எலிஃபண்ட் பார்க் ஒன்று இருக்குது, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த எலிஃபண்ட் பார்க் தான் என்ட்ரானோம். எலிஃபண்ட் பார்க்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி யானை மேலே ரைடு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம். நம்மளுமே இதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் டீமே எலிஃபண்ட் ரைடு போயிட்டோம்.
இந்த எலிஃபெண்ட் ரைடுக்கு பெர் ஹெட்டுக்கு 700 காஸ்ட்டு. ஸோ அந்த எலிஃபெண்ட் ரைடு பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து ஆக்சுவலாக அந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்றது, அதாவது ஒவ்வொரு ரைடும் முடிக்க போதும் இவங்க வந்து அன்னாச்சி பழம் வாங்கி கொடுக்கும்போது அது மேலே உள்ள அந்த முள் மாதிரி இருக்க அந்த தண்டை மட்டும் பிச்சுட்டு ஃபுல் பழத்தையும் சாப்பிடும். ஸோ அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம டீம் வந்து ரெடி ஆகிட்டாங்க யானை எலிஃபெண்ட் ரைடுக்கு. ஸோ டோட்டல் டீமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்டு ஏறினோடனே பயங்கர ஃபன்னாகவும் இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் போகும்போது ஒன்றுமே தெரியல. இந்த எலிஃபெண்ட் ரைடை நம்ம யாஷ் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாப்புல. அந்த யானையை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்தாப்புல. அண்ட் இந்த யானை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடக்கும்போது ஒன்றும் தெரியல, பட் அந்த மேலே ஏறும்போது அப்புறம் அங்கே ஒரு இடத்துல ஒரு யூட்டர்ன் போட்டுச்சு, அந்த இடத்துலலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே ஜீப்பில் ஆஃப் ரோடு போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு செம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் அதோட ஒரு கால் மேலே வைக்கும்போது அந்த உடம்பு ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இன்னொரு பக்கம் உயரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த யூட்டர்ன் தான். இதில் வந்து இறங்கும்போது அப்படியே செம பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதாவது நீங்கள் மூணார் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எலிஃபெண்ட் ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த இறங்கும் போதும் அப்படியே நம்ம ஏதோ தலைகீழாக கீழே விழுற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே ஃபுல் அந்த 15 மினிட்ஸுமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்தோடனே அந்த யானைக்கு வந்து அன்னாச்சப்பழம் யாஷ் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அன்னாச்சப்பழத்தையும் எனக்கு கொடுத்தாப்புல. இப்படி செம ஃபன்னோட பயங்கர ஜாலியாக அந்த எலிஃபெண்ட் ரைடு முடிஞ்சிச்சு. ஸோ எலிஃபெண்ட் ரைடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து மாட்டுப்பட்டி டேமுக்கு தான் போகலாம் அப்படின்னு போனோம். ஸோ இது மாட்டுப்பட்டிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்ட்டு. செம்ம தூரத்தில் செம்ம மிஸ்ட்டு அப்படியே மலை மேலே இறங்கி வர மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மலையும் லைட்டாக ட்ரெஸ்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போகிற வழியில் இந்த கண்ணன்தேவன் டீ ஃபேக்ட்ரி இருந்தது. ஆக்சுவலாக இங்கே உள்ள தேயிலை தோட்டம் ஃபுல்லாகவே வந்து இந்த கண்ணன்தேவன் டீ ஃபேக்ட்ரி உங்களுக்குரியது தான் இருந்தது. ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து வரும்போது அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்டாக மாட்டுப்பட்டி டேமுக்கு போனோம். ஸோ டேம் போனோன்னா அந்த வியூஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. அந்த தண்ணி, அப்புறம் அந்த தூரத்தில் மலை மேலே அந்த மிஸ்ட்டு அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா போட்டிங் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போனோம். பட்டு போட்டிங்கும் அப்போ இல்லை. பட் நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிட்டு அப்படின்ட்டு ஸோ திரும்ப இங்கே திரும்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் போனால் டேரெக்டாக வட்டுவாடா வரைக்கும் போகலாம். நிறையா எக்கோ பாயிண்ட்ஸ், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு ஈவினிங் ட்ரெயினை கேட்ச் பண்ணோம் திண்டுக்கல் ஜங்ஷனில். ஸோ அதனால் நம்ம இதோட திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப்பட்டி டேம்லேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். மாட்டுப்பட்டி டேமில் நம்ம யாஷ் வந்து ஒரு சிலது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதில் ஒன்று இது. அதுக்கப்புறம் அவரோட சிங்கமுகத்தை காட்டினாப்புல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நம்ம கண்ணன்தேவன் டீ ஃபேக்ட்ரி அங்கே தான் போயிருந்தோம். ஸோ போய்ட்டு டீ தூள் வாங்கலாம்னு போயிருந்தோம். நம்ம வந்து டிரைவரை வந்து இதை விட கீழே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னு மட்டும் தான் பார்த்தோம். இதில் வந்து நிறைய டீ தூள் இருந்தது, அப்புறம் காஃபி தூள் இருந்தது. ஒவ்வொன்றுக்குமே வேறு வெரைட்டிஸ், வேறு ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அண்ட் மொரோவர் அங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் அந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து விசிட்டும் இருந்தது. அதில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க போல இருக்கு. ஸோ அவங்களாம் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க. மற்றபடி நம்ம வெளியே இருந்து வர ஆட்களுக்கும் அலோடு உண்டு தான். பட் நாங்கள் எதுவுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. உள்ள என்ட்ரிக்கு மேபி 50 or 100 rupees இது இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ வர வழியில் திரும்ப இந்த கேரட் இருந்தது. ஸோ கேரட்டையும் ஒரு பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்த கேரட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸோ மூணார்லேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இறங்குற வழி ஃபுல்லாகவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது மேலேருந்து ஒரு ஈகிள் வியூஸில் இந்த ஃபுல் ஹில்ஸையும் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த மிஸ்ட் கண்டிஷன்ஸ், அந்த ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து இப்போ மூணார் டவுனுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குற வழி நம்ம அப்படியே திரும்ப போடிமெட்டு வழியாக திண்டுக்கல் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்கள் ட்ராவல் பிளானாக இருந்துச்சு. ஸோ அப்படியே இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்தது தான் வந்து கேப் ரோடு வியூ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கேப் ரோடு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் லஞ்ச் டைம் முடிச்சிடலாமா அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கு போகிற வழியில் முன்னாடி இன்னும் ஒரு சில வியூ பாயிண்ட்ஸும் வந்துச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணிகிட்டே போயிருந்தோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அதாவது நிறையா தேயிலை தோட்டம் இருக்கும். அந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் சில ஆரஞ்சு மரம் இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு சில ஆரஞ்சு பழம் படுத்துருந்தது. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பறிக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தால் அதையும் பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ
இதில் வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி இருந்தது. அங்கே லஞ்ச் கிடைக்குமான்னு பார்த்தோம். பட் நாங்கள் கேட்ட ஃபுட்டு அங்கே எதுவுமே இல்லை. ரொம்பவும் அதனால நம்ம நெக்ஸ்ட்டு கேப் ரோடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் ரோடு வந்தோம். ஸோ இந்த கேப் ரோடு வந்த ஒன்று பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கேப் ரோடில் வந்து நம்ம இந்த டீ தோட்டத்துக்கு உள்ளே போய் நம்மளால் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து உள்ள என்ட்ரி வந்து 10 rupees கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் உள்ளே எதுவுமே போகலை. ஜஸ்ட் மேலேருந்தே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏற்கனவே வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுபோக இந்த தேயிலை பறிக்கிற மாதிரி, அப்புறம் இந்த தேயிலை பறிக்கிறவங்க எப்படி ட்ரெஸ் போடுவாங்க, ஸோ அந்த மாதிரியும் நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறையா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் அங்கே இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே நிறைய பேர் அதை போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே அதை ட்ரை பண்ணல. ஜஸ்ட் இங்கேருந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் எவ்ரி 10 to 15 minutes பார்த்திங்கன்னா வெதர்ஸ்லாம் மாறிட்டே இருந்தது. இதே வியூ தான் ஒரு 5 minutes முன்னாடி இந்த மிஸ்டே இல்லாமல் இருந்தது. அடுத்த ஒரு 5 to 10 minutes பார்த்திங்கன்னா ஃபுல் மிஸ்ட். அப்படியே பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாத அளவில், மறைக்கிற அளவில் பயங்கரமான மிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி நம்ம லஞ்ச் எதுவுமே சாப்பிட்றதுனால ஜஸ்ட் இங்கே இந்த நூடுல்ஸு, அப்புறம் இன்னும் இந்த கார்ன், அப்புறம் இளநீலாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் நம்ம இந்திய டீமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இங்கே கொஞ்சம் வயிற்றை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு நம்மளும் ஏன் அவங்க மட்டும்தான் வீடியோ ஷூட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு டான்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ இந்த டிராக்டரில் தான் வந்து இந்த தேயிலெல்லாம் வச்சுட்டு போனோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேப் ரோடு அப்படியே அங்கேருந்து கிளம்பும்போது இந்த கேப் ரோடோட இன்னொரு எண்டு. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூஸ்லாம் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் வியூவுமே செம சூப்பராக இருந்தது. யாருக்குமே மூணாறுலேருந்து திரும்பி வர்றதுக்கு மனசே இல்லை. பட் என்ன பண்ணுறது, only 3 days தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம அடுத்த டைம் கொஞ்சம் இன்னும் நிறையா பார்க்கலாம்னு இருந்தோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்தது. இது வந்து சின்ன கனால் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னாங்க. ஸோ இதுலேயும் நிறைய பேர் இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுவும் சூப்பராக இருந்தது. பட் இங்கே வந்து குளிக்க அலவுடு இல்லை போல இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இந்த ஃபால்ஸில் முடியும். வாட்டர் ஃப்ளோவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபால்ஸுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகிற வழி ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸாக தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் அங்கங்கே தெரியுதுல, அதெல்லாம் இந்த ஆரஞ்சு மரம். ஸோ சில பேர் வந்து ஏற்கனவே ஆரஞ்சு மரம் உள்ள போய் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே அப்படியே அந்த மேகத்தை கிழிச்சிக்கிட்டு போகிறது செம சூப்பராக இருந்துச்சு. வெதருமே செம ஜில்லுன்னு இருந்தது. அங்கங்கே திடீர்னு ட்ரெஸ்லிங் வர்றது, திடீர்னு மழை பெய்யுறது, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த ஆனையிரங்கல் டேம். இங்கே வந்து வியூ பாயிண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்தது. நாங்கள் ஏற்கனவே அங்கேயே சாப்பிட்டதுனால இங்கே வந்து ஜஸ்ட் வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆனையிரங்கல் டேம். ஏன்னா இங்கே வந்து யானை வந்து தண்ணி குடிக்க வருமா ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அதனால் இந்த டேமுக்கு பேர் ஆனையிரங்கல் அப்படின்ட்டு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இங்கே முன்னாடி வந்து போட்டிங்லாம் இருந்திருக்கு. ஆனால் அந்த போட்டிங்கில் வந்து அந்த மிஷின் போட்டிங் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஆயில்ஸ்லாம் லீக் ஆகுறதுனால இங்கே ஃபிஷ் அதோட லைஃப்ஸ்லாம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த போட்டிங்லாம் நிறுத்தி வச்சுருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆனையிரங்கல் டேம்லேயே வந்து இன்னொரு பிளேஸ் இருக்கும். அது வழியாக நம்ம போனால் அதுக்குன்னு ஒரு இந்த பிளேஸில் உள்ளே போனால் வந்து ஒரு 50 rupees என்ட்ரன்ஸ் இருந்துருக்கு. அங்கே வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ், அந்த டேமோட டிஃப்ரெண்ட் வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் எதுவும் ட்ரை இல்லை. இங்கே நேராக ரோட்லேருந்து பார்க்கும்போதே ஃபுல் வியூஸ் சூப்பராக இருந்துச்சு. அதையும் அந்த மிஸ்ட்டு பார்க்கும்போது அந்த மலை, அது மேலே அந்த மேகம், அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த தேயிலை தோட்டம்லாம் முடிஞ்ச வந்து நெக்ஸ்ட் வந்தது இந்த ஏலக்காய் தோட்டம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மூணாரை தாண்டி நம்ம பூப்பாறை பக்கத்தில் வந்துவிட்டோம். வந்தோடனே இங்கே தான் நம்ம வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஸோ போகிற வழியில் இது வந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு டிரைவர் என்ன சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து ருத்ராட்ச மரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ போய் பார்த்தோம். பட் ஏன்னா நாங்கள் இங்கே சாக்லேட் வந்து நாங்கள் மூணாரில் எதுவுமே வாங்காமல் வந்துட்டோம். எல்லாமே இங்கே தான் வாங்கலாம்னு நினச்சிருந்தோம். பட்டு இங்கே ஹோம்மேடு எல்லாமே ஹோம்மேட் ஐட்டம்ஸ் எல்லாமே பியூராக தான் இருந்தது. பட்டு நாங்கள் எதிர்பார்த்த அந்த மூணார் சாக்லேட் இங்கே கிடைக்கல. இது எல்லாமே உடனில் வச்சுருந்தாங்க. அந்த யானை, அப்புறம் நிறையா அசோக சக், அந்த இந்தியன் அசோக சின்னம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு ஸ்பைசிஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நிறையா மூலிகை வந்து எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. பட் என் டீமில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாங்க. அப்புறம் ருத்ராட்ச மாலையெல்லாம் வந்து பியூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ இது மாதிரி நிறையா இருந்தது, நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்தது. அந்த நான்முக சிங்கம் அது எல்லாமே இருந்தது. அப்புறம் அங்கே வந்து ஒரு சில ஸ்டாச்சு, இது வந்து ஃபுல்லாகவே கல்லில் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐயப்பன் ஸ்டாச்சு இருந்தது, பார்க்க செம்ம சூப்பராக இருந்தது. இந்த டிரைவர்னா வாங்கியிருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த வந்து ஸ்பைசஸ் கார்டன் பேக் சைடில் அப்படியே ஒரு ஆறு ஓடுற மாதிரி இருந்தது. இது வந்து அந்த ஆனையரங்கல் டேம்லேருந்து வர தண்ணி. ஸோ அந்த தண்ணி இங்கே பக்கத்தில் பின்னாடி ஒரு ஆறு மாதிரி ஓடிச்சுது. ஜஸ்ட் அதையும் போய் கேப்சர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பூம்பாறை வந்துட்டோம். பூம்பாறையில் வந்து லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு போனதே வந்து லஞ்சுக்காக தான். ஸோ நாங்கள் இது போகும்போதும் நாங்கள் இங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ திரும்ப ரிட்டனும் அதே பிளேஸ்லேயே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் 4 o'clock தாங்க வந்திருந்தோம். ஸோ போகும்போது இங்கே லஞ்ச் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் வரும்போது கொஞ்சம் எல்லாருமே டீம்லாம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. லஞ்ச் அவ்வளோவா நல்லா இல்லை. சரி, இருந்தாலும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போகலாம். அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த பூப்பாறையை தாண்டி நெக்ஸ்ட்டு போனது வந்து போடிமெட்டு. இந்த போடிமெட்டு ஆக்சுவலாக போடிநாயகர்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து போடிமெட்டு தான். இந்த போடிமெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த வியூஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாங்கள் போகும்போதெல்லாம் இந்த ஃபால்ஸ் இல்லை. பட்டு நாங்கள் மாங்குளத்தில் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே பயங்கர மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபால்ஸில் தண்ணி போட்டதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வர வழி ஃபுல்லாகவே அங்கங்கே நிறையா ஃபால்ஸ்லாம் உருவாயிருந்தது. இதுதான் வந்து போடிமெட்டு வியூ பாயிண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம இப்போ தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். இது முன்னாடி வரைக்கும் கேரளா, இப்போ வந்து தமிழ்நாடு பார்டர். இதுதான் போடிமெட்டு தான் வந்து தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் உள்ள பார்டர் கிராசிங் இந்த ரூட்டில். ஸோ க்ராஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலாக அந்த அண்ணா இங்கே தான் சாக்லேட் வாங்கலாம்னு சொன்னாங்க. நான் பட்டு மறந்துட்டேன். நான் போடிநாயக்கனூர் அப்படின்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். பட் இங்கே சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கலை. ஸோ இந்த ட்ரிப்பில் அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து அப்படியே அந்த மிஸ்டெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. மலை மேலே இதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோஸில் வச்சுருந்தான் ஆஸ்திரேலியாவில். அவன் இதை மாதிரி பார்த்துன்ட்டு. ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்கும்போது அப்படியே செம்ம ஜாலியாகிட்டோம். அப்புறம் என்டேட்டுமே கொஞ்சம் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வைபுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரிப்பு இன்னும் ஜாலியான ட்ரிப்பு அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்றதுனால திரும்ப எல்லோரும் குஷி ஆகிட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சம் வியூவையும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. போகும்போது தான் இங்கே ஒரு ஃபால்ஸுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வர வழி ஃபுல்லாகவே ஒரே ஃபால்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ டீமோட வைபு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இதில் போகும்போது நாங்கள் வந்து புலியூர் தருவி இந்த இதெல்லாம் குளிச்சுட்டு போனால் அது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது. பட் வரும்போது தண்ணி செம்மையாக விழுந்துட்டு இருந்தது. ஸோ அது ஆனால் நாங்கள் தண்ணி குறையாக விழும்போதுமே அந்த இதில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தான் குளிச்சுட்டு போயிருந்தோம். அண்ட் வர வழி ஃபுல்லாகவுமே இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த போடிமெட்டோட வியூ பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஃபுல் போடிநாயக்கன் ஒரு ஊருமே தெரிஞ்சிச்சு சில இடத்துல. அண்ட் அப்படியே வர ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் மேலேருந்து பார்த்த மிஸ்டெல்லாம் இப்போ நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இது நாங்கள் போகும்போது ஒரு 5:30 இருக்கும். கொஞ்சம் முன்னாடி செம்ம டார்க்காக இருந்தது. திடீர்னு அப்படியே இருட்டாயிருச்சு. ஏன்னா அந்த மிஸ்டெல்லாம் அந்த மலை ஓரமாக இருந்ததுனால அந்த மிஸ்ட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த என்டையர் வியூவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மலை மேலே நாங்கள் இருந்தோம், அது நடுவில் அந்த மிஸ்டெல்லாம் படர்ந்து இருந்தது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படியே இப்போ போடிநாயகனூர் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். அஜய் தான் ஃபஸ்ட்டு இறங்கினாப்பில். அவரை தேனியிலேருந்து தனியாக பஸ்ஸுக்கு அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போகிற வழியில் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு இருந்தது, இமயம் ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு. ஸோ அங்கே வந்து டின்னரை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆக்சுவலாக அங்கே டின்னர் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கம்பேர் டு ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு. அண்டு நாங்கள் ரொம்ப ரெஸ்டாரண்ட்டோட லுக்கை பார்த்தோன்னா காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். காஸ்ட் வைஸ் கம்மியாக தான் இருந்தது. அதுபோக டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. டேட்டுமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் டின்னர். ஸோ ஃபைனலி இப்படியாக நம்ம 3வது ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம இந்தியா டீமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஃபைனலி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு, ட்ரெயின் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை.